ஒரு கர்ப்பஸ்திரி வாழ்ற வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு ஆத்துக்கு போகப்படாதுப்பா, அது தப்பு. மாமி, இந்த வீட்டை விட்டு போகணும்னு எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல. ஏன் எங்களுக்காகவும் இல்ல, எங்க குழந்தைக்காக. அது 10 மாசம் பத்திரமா வளர்ந்து பிறக்கணுமேன்ற அக்கறையில தான். அதே காரணத்துக்காக தான்மா உன்னை போக வேண்டாம்னு சொல்றேன். இதுவும் ஒரு நம்பிக்கை தான். காப்பு கட்டியாச்சுன்னா கோயில் திருவிழா முடிகிற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவா. அதே மாதிரியான நம்பிக்கை தான். நம்ம அறிவுக்கு புலப்படாத ஏதோ ஒரு உண்மை இதுல இருக்கு. இல்லாமலையா பெரியவா சொல்லி இருக்கா? உங்க விருப்பு கோபதாபங்கள் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் சம்பிரதாயத்துக்கு மதிப்பு கொடுங்கோ. பிறக்க போற குழந்தை நலனுக்காக தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்குங்கோ. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு எடுங்கோ, எங்க வேணாலும் போங்கோ. அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால அது வரைக்கும் நீங்க இங்க இருந்தேதான் ஆகணும் சொல்லிட்டேன். சாரதா, நீ எல்லாத்தையும் கேட்டுதான் இருந்திருப்ப. அவ தனி கொடுத்துரும் போக முடிவெடுக்க காரணமே நீதானு நோக்கு நன்னாவே தெரியும். சரி விடு. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ முடிவை மாத்திப்பான்னு நினைக்கிறேன். இதோ பார் சாரதா, இவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒன்னால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நான் சாட்சி. என்ன மாமி நீங்க சொல்றது? உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். பிள்ளையாண்டு இருக்கப்போ வீட்டை மாத்தினா குடும்ப நாசம், மாமனார் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவா. அது மாமனாராவும் இருக்கலாம், அக்கடான்னு இருப்பாளே, மாமியாராவும் இருக்கலாம். அக்கடான்னு இருப்பேன். இதோ பாருடி, குழந்தை வயிற்றுல ஜனிச்ச போவே தோப்பனாரையும் அம்மாவையும் பிள்ளைகிட்டே இருந்து பிரிச்சு விடுத்தேன்னு அதுக்கு அவ சொல்ல வேண்டாம். முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் நீங்க சந்தோஷமா தனி கொடுத்தனும் போங்களே. உங்களை யார் வேண்டான்னு சொன்னா? அது வரைக்கும் செத்த பொறுமையா இருமா. சரி மாமி, பெரியவங்க நீங்க சொல்றத நான் கேக்குறேன். இதான் கரெக்ட். இப்போதைக்கு ஆட்டோ வேண்டாம், அவன் ரொம்ப ஃபாஸ்டா போவான், அப்புறம் நம்ம மேக்கப்லாம் கலைஞ்சிரும். இன்னைக்கு வாகனம் சைக்கிள் ரிக்ஷா தான். ஓகே, நியாயமான ஸ்பீடு, நோ இரைச்சல், சத்தம் எதுவுமே இருக்காது. ஏறிக்க போ. ஏண்டா தண்ணி பாம்பு, அவன் பேங்க்ல பணம் கட்டின ரசீதெல்லாம் இங்க வச்சிருக்கிற. ஆனா அந்த ஏபிஐ 2 நாளா கண்ணிலேயே காணுமடா. கட்டட பழசியா இடிஞ்சு உழுதுற போது. சார், அவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு சார். என்னையா உளர்ற? என்ன சமாச்சாரம்? ஜெயில இல்லையேன்னு சந்தோஷப்படுங்க. மறுபடியும் உளறியா? அவன் எந்த மொம்பு தும்புக்கும் போக மாட்டானே. சார், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரு இந்த பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் சைக்கிள் ரிக்ஷாவில் போகும்போது இந்த புஸ்தகம், இந்த டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் திருட பார்த்தாருன்னு பசங்க ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து கண்ணா பின்னான்னு அடிச்சு போலீஸ் வரைக்கும் போய் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காராம். யோ, அவன் கடையில வெண்டைக்காய் திருடுவான், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் திருடுவான். ஒரு தடவை ஆயுத பூஜை போது பெரிய பூசணிக்காயை திருடி நமக்கே வித்துட்டு தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பள்ளிக்கூட பசங்கிட்ட தான் கைவரிசையை காமிப்பான்ற விஷயத்த என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல சார்.
நீங்க கள்ள பாலுன்னு நினைக்கிறீங்க. விழுந்துடாதீங்க சார். என்ன அருண், கல்யாண ஏற்பாடெல்லாம் இப்படி ஏமாத்தமா போச்சேன்னு வருத்தமா இருக்கா? ஆமாம்மா, ஆனா எனக்காக நான் வருத்தப்படல, உங்களை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். எங்களை நினைச்சா? ஓ, சுஷ்மாவை நாங்க தானே இப்ப முடிவு பண்ணோம். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். அதான் நான் குறை சொல்லலம்மா. எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணீங்க. உங்க ஆசை நிறைவேறலன்னு தான் நான் வருத்தப்படுறேன். அட, எங்க ஆசையை விடுப்பா. இவ போனா இன்னொருத்தி சும்மா இருந்த உன்னை வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கடைசியில இப்படி ஏமாத்தமா போச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. என்னம்மா பண்றது? எனக்குன்னு பிறந்திருக்கிற பொண்ணு வேற ஒருத்தியா இருக்கிறப்ப சுஷ்மா எப்படி எனக்கு மனைவியா வர முடியும்? இன்னும் என் நெஞ்சில நிறைஞ்சிருக்கிறது அந்த மீனாட்சி தாம்மா. அருண், ஒரு பக்தன் தெய்வத்தை தன்னோட நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கிற மாதிரி நீ இன்னும் அந்த மீனாட்சியே நினைச்சிட்டு இருக்கியப்பா. உன்னுடைய ஆசையெல்லாம் புறக்கணிச்சிட்டு உனக்கு மனைவியா நாங்க யாரையாயோ தேடிட்டு இருக்கோம் பாரு. சரி, என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் இதை பத்தி உங்க அப்பா கிட்ட கண்டிப்பா பேசதான் போறேன். அவர் என்ன சொன்னாலும் சரி, நான் விட போறதில்ல. தேவையில்லை சொன்னா இனி நான் மறுக்க போறதே இல்ல. அந்தஸ்து தராதரம் பார்த்து என்ன ஆச்சு? இப்ப ஏமாற்றம் தான் மிச்சம். நாம விரும்பின பொண்ணு தான் இப்படி ஆயிடுச்சு. இனிமே அவன் விருப்பத்துக்கு வழி விடுறது தான் நியாயம். அருண், நீ நாளைக்கே கிளம்பி போய் மீனாட்சி வீட்டுல பேசு. இனிமே உன் விருப்பத்துக்கு குறுக்க நாங்க நிக்க போறதே இல்ல. என்ன இப்ப சந்தோஷமா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ. நிஜமாவா சொல்றேன்? நிஜமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனிவே, அட்வான்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய், ஏன் பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா. ஹலோ அங்கிள். வாங்க அருண், வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் மீனாட்சி, இப்பதான் வர வழியில டிஃபன் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன். எதுவும் வேண்டாம். நீங்க இங்க தானே வந்தீங்க, இங்கேயே எல்லாம் சாப்பிட்டுருக்கலாம்ல. ஹோட்டல்ல ஏன் சாப்பிட்டீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நாம இங்க ஏன் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சாரி அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மை என்னன்னா, இன்னும் எதுவும் முடிஞ்சு போலன்னு சொல்லத்தான் நான் வந்தேன். தம்பி, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம நட்பும் உறவும் என்னைக்கும் முடிஞ்சு போகாது. அது நீடிச்சிருக்கும். உங்க அப்பா அம்மாவோட விருப்பப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்பவும் போல இந்த வீட்டுக்கு நீங்க வரணும், போகணும். தனி கொடுத்தனம் போன மக தாய் வீட்டுக்கு வர மாதிரி இது உங்க வீடு தம்பி. நீங்க அடிக்கடி இங்க வரணும். ஆண்டி, இது என் வீடாகவும் நான் உங்க மகனாகவும் ஆகணுங்கிற ஏக்கத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். யாருக்கு யாருன்னு ஆண்டவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அதுக்கு மாறா நாம எந்த முடிவு எடுத்தாலும் நாம தோத்துடுவோம். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன தோத்து போச்சு உங்களுக்கு? அம்மா அப்பா பார்த்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. மீனாட்சி தான் எனக்கு மனைவியா வரணும்னு விதி எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி மற்றதெல்லாம் சரியாகும்? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா அம்மா சம்மதிச்சிட்டாங்க. இப்ப உங்க சம்மதத்தை கேட்டு வந்திருக்கேன். இப்போவும் மீனாட்சி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையை இப்படியே கழிச்சிடுறேன். தம்பி, உங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி
நீங்க இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உங்க உண்மையான கல்யாணமே ஃபிக்ஸ் ஆக போகுது. மீனாட்சி குணமாயி ஆஸ்பத்திரியில இருந்து வந்ததும் அவ முடிவை மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா. ஆனா நீங்க உங்க அப்பா அம்மா விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் உண்மையிலேயே நாங்க எல்லாரும் உடைஞ்சு போயிட்டோம். அந்த முடிவை அப்பவே எங்களால உங்ககிட்ட சொல்ல முடியல தம்பி. காடு மலையெல்லாம் சுத்திட்டு நதி கடல்ல வந்து சேர்ற மாதிரி இப்பதான் உங்க 2 பேருடைய சம்மதமும் ஒன்னா சேர்ந்துருக்கு. இப்பதான் இந்த வீடு நிறைஞ்சிருக்கு. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு தம்பி? சரி தம்பி, நீங்க உடனே கிளம்புங்க. போய் உங்க அப்பா அம்மா கிட்ட நல்ல விஷயத்த சொல்லுங்க. இதுவரைக்கும் நாம கவலையும் போராட்டமா தான் இருந்துகிட்டு இருந்தோம். இன்னியோட அது முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். சந்தோஷமா தான் இருப்போம். ஆமா அங்கிள், இனிமே என்னோட வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷம்தான். நான் வரேன் அங்கிள். வாங்க. வரேன். சரி. மீனாட்சி, நான் வரட்டுமா? வாங்க. அப்பா, இந்த வார்த்தையை கேட்க நான் எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும். என்ன தவம் செய்தேனோ இறைவா, என்ன தவம் செய்தேனோ. யாராவது கட்டுங்கடா. ஏய், ஒழுங்கா கட்டு. இது எவ்வளோ? இது 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 சுத்துது. இங்கதான் இருக்கியா? இன்னைக்கு உன்னை புடிச்சு அந்த 5 ரூபாயை ஏதாவது ஒரு வகையில சரி கட்டுறேன். ஏண்டா மிஸ்டர் சுண்டக்கா, எனக்கு டிமி கொடுத்துட்டு ஓடுறியா? இப்ப ஓடு பார்க்கலாம். டேய், யாருன்னு தெரியலையா? கட்டோதுரு பாரா தெரியும். ஸ்டாம்ப் போட்டணும்டா. நக்கனே யாருன்னு தெரியுதா? இப்ப வாயத்தர ஸ்டாம்ப் வைக்கிறேன். அங்கிள் வண்டியை போட்டு வச்சிருக்கீங்க. அவன் என்ன பண்ணாங்களே? வாடா பக்காலத்து, உங்ககிட்ட 5 ரூபா இருக்கா? இல்ல. அப்ப வாய முடியா? ஹலோ, உங்களுக்கு 5 ரூபாய் தானே வேணும்? ஆமா, வச்சிருக்கேன். விடுங்க, அல்ப காசு. டேய் டேய் நில்லு. டேய் நில்லுடா. நில்லு. ஒரு சீட் நில்லுடா. நில்லு. டேய் உடனே நில்லு. நில்லுடா உடனே. டேய் பிடிக்க முடியாது. டேய் நில்லு. நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய் பிடிக்க முடியாது. டேய் நில்லு. டேய் உடனே. பிடிங்க. டேய் அவ்வளவு மாட்டிட்டாரே. மாட்டி. பிடிக்க முடியாது. பிடிங்க. பிடிக்க
டேய் டேய் ஓடாத நில்லு டேய் ஆங்க பிடிங்க பிடிங்க டேய் நில்டா டேய் சொன்னா கேளு ஐயோ பிடிக்க முடியாது டேய் டேய் எங்க இருக்க கண்ணும் தெரியும் மண்ணும் தெரியும் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் கலாட்டா பண்றாரு. யாருடா வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றது?